இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 3/4 கப் அளவு கோதுமை மாவு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாங்க. கோதுமை மாவு வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவில் மைதா உள்ள சேர்த்துக்கலாம். கிச்சனில் இருக்கிற 4 பொருள் போதுங்க, ஈஸியாக டக்குனு இது நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ கோதுமை மாவு மைதா ரெண்டும் ஒரே அளவுகளில் எடுத்துகிட்டு இல்லைங்களா, அடுத்தது வந்து ரவை அதே அளவில் எடுத்துக்கலாங்க. உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்தது சர்க்கரை இதே அளவில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சர்க்கரையோட அளவு மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க. இப்போ லாஸ்ட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த 4 பொருட்கள் 3/4 கப் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதே கப்பில் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து லைட்டாக மிதமான சூடாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம். கலந்து பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். ரொம்ப தண்ணி சூடாக வைக்கக்கூடாதுங்க. ஒரு கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாங்க. தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கலந்து எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த பதத்தில் இருக்கணுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இதை கரெக்டான பதம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் இது மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைட்டாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கரெக்டாக இருக்குங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஆப்ப சோடா, அது கொஞ்சமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்க, இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு அது மிதமான சூடாக இருக்கும்போது ஒரு கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து பெரிய சைஸ் கரண்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே வேகும் போது ரொம்ப பெருசாக வருங்க. ஸோ மீடியம் சைஸ் கரண்டி யூஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லையும் இது வந்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஒரு சைடு பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இது இன்னுமே நல்லா புசு புசுன்னு வரணும் அப்படின்னா லைட் அந்த சூடான எண்ணெய் வந்து இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாங்க. இது ஒரு சின்ன டிப் தான். இந்த மாதிரி செஞ்சுட்டீங்க அப்படின்னா நல்லா புசு புசுன்னு வருங்க. இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பூரி சுட்டா கூட இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 சைடுமே கலர் நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு இது வந்து லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தாங்க பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே கலர் மாதிரி உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. வெறும் 4 பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணிட்டேன் இல்லைங்களா.